தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோ போடும்போதே ஒரு விதமான வருத்தத்தோடு தான் நம்ம வீடியோவே பதிவிடுறோம். தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆபத்தாக இருக்குது, பயமாக இருக்குது. ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் அவர்களை அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தவர். அந்த பேட்டிக்காக தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி ஃபெலிக்ஸை டெல்லியில் வச்சு கைது செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஃபெலிக்ஸ் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவரோட மனைவி கதறி அழுது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சேனலில். ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட போது ஒரு தடவை மட்டும் ஃபோன் எடுத்தார். ஃபெலிக்ஸ் நான் போலீஸார் என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு வீரமணி அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி அவர்கிட்ட பேசினார். ஆனால் அதன் பிறகு இன்னைய வரைக்கும் அவங்க திருச்சி கூட்டு வரேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. என் கணவர் இருக்காரா, எங்கே கொண்டு போயிருக்காரு என்னன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க டெல்லியிலேருந்து சரியான ட்ரெயின் கிடைக்காம என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், வர முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் கைது செய்யப்பட்டவரை அவங்க மனைவிகிட்ட பேச வைக்கிறதுல என்ன பெரிய குறைபாடு இருந்துட போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா உண்மையிலேயே பெலிக்ஸ் அவர்களை பிடிச்சது காவல்துறை தானா, இல்லை வேற எவனாவது கடத்திக்கிட்டு போயிட்டானா, எதுவுமே தெரியல. ஏன்னா காவல்துறையினர் பிடிச்சிருந்தாங்க, வரத்துக்கு இப்போ 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் தகவல் சொல்லியிருக்கலாம், நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கும்போது. உண்மையிலேயே அச்சமாக இருக்குது. காவல்துறை அப்படிங்கிற பேரில் எவன் வேணாலும் யாரை வேணாலும் தூக்கிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற பயம் வருதா இல்லையா? அதனால் பெலிக்ஸை கைது செய்யப்பட்டாரா, இல்லை வேற யாராவது காவல்துறையோட போர்வையில் அவரை கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரிய வரல. ஒரு பயமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சில மீடியா பசங்க இருக்காங்க. காலையில் இன்றைக்கி சத்தியம் டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அந்த பையன் பிரதீப் முக்தார் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த பையனை கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். அந்த முக்கியமான கேள்வியை நம்ம கடைசியாக வச்சுக்குவோம். அந்த பேட்டியில் முழுக்க பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே வாந்தி எடுக்கிறதையே குலத்தொழிலாக நினச்சி இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையுமே ஆராயணும். ஆனால் இந்த அறிவாலய கொத்தடிமை ஊடகவியலாளர்கள்கிட்ட அதுலேருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. அதுலேயும் இந்த முக்தார் ஒரு 4ஆம் தர மீடியாக்காரர். பேட்டி எடுக்கக்கூடியவங்கள ரொம்ப மட்டரகமாக நினைக்கிறது, புஜுக்குன்னு அவங்க கன்னத்தை பிடிச்சிக்கிள்றது, ஃபைலை பிடிங்கி தூக்கி போடுறது தமிழ்நாட்டோட மீடியாவோட சாப கேடு அப்படின்னா இந்த முக்தாரை சொல்லுவேன். முக்தார் உண்மையிலேயே இதே சவுக்கு தொடர்பான விஷயங்களுக்கு நேருக்கு நேர் நான் வரேன், என்னை இன்டர்வியூ எடு, பல பேரை இன்டர்வியூ எடுத்து நீ ஓட விட்ட அப்படின்னு வரலாறு பார்த்துருக்கோம்ல, உன்னை ஒரே பேட்டியில் சட்டையை அவுத்துக்கிட்டு நான் ஓட விட்டு காட்டுறேன், சவாலாகவே சொல்கிறேன். இதே சவுக்கு தொடர்பான வரலாறே பேசுவோம், இந்த சவுக்கு கைது தொடர்பாகவே பேசுவோம், இல்லை நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறதையும் பேசுவோம். எல்லாத்துக்குமே நான் ரெடி. ஒரே இன்டர்வியூவில் முக்தாரோட ஊடக வாழ்க்கையை ஊற்றி மூடி நான் காட்டுறேன், சவாலாகவே சொல்கிறேன். முக்தாருக்கு சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பாரா தம்பி, நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா, பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியலங்க. தெரியலையா? இல்லைங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். அவரை ட்ரக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ ட்ரக் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னா அடிக்கிறாருன்னு தானே அர்த்தம். உடனே இந்த பையன் ஆமாம்மா அதுக்கு மேலே ஏண்டா நாயே நீ கூட தானடா இருந்த, அப்போ சொல்ல வேண்டியது தானே இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே, இதெல்லாம் தப்புண்ணே அப்படின்னு. இவங்க என்ன ஊழல் பண்ணிட்டு ஓடியாந்தானோ, இல்லை காசு கீசை போட்டானோ, இல்லை இவனையா மிரட்டி காசு கீசு வாங்கி பார்த்தானோ, துரத்தி விட்டாங்களோ, அது உண்மை வரலாறு என்னன்னு தெரியாமல் நாமளும் அந்த பையனை தப்பாக பேசக்கூடாது. இவங்க பேசுனதோட உச்சம் என்னன்னா, சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் சவுக்கு சங்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு பச்சையாக அந்த பெண்ணோட பேரை சொல்லி பேசுகிறானுங்க. எச்ச பொறுக்கிங்க. இவங்க வீட்டிலலாம் பொம்பளைங்க இருக்காங்களா, இல்லை இவங்க பெண்கள் கூட பிறந்தாங்களா, இவங்க பெண்கள் வயிற்றில் தான் பிறந்தாங்களா, இவங்க பெண்களை தான் மனம் முடிச்சானுங்களா, எனக்கு சந்தேகமாக இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவல்துறையினரை பற்றி அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முக்தார் பச்சையாக ஒரு பெண்ணோட பேரை சொல்லி ஒரு விவாகரத்து செய்யப்பட்ட சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியோட ஒரு ஆங்கரோட பேரை சொல்லி நம்ம அந்த பேரை சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, ஒரு பெண்ணோட பேரை சொல்லி நம்ம அவதூறாக பேசக்கூடாது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் பேச மாட்டான், அதனால் நான் பேச மாட்டேன். இவங்க அந்த பெண்ணுக்கும் சவுக்குக்கும் தொடர்பு அப்படின்னு பச்சையாக பேசுகிறானுங்க. ஏன் இந்த முக்தாரை இப்போ கைது செஞ்சு உள்ளே வைக்கக்கூடாதா? ஒரு பெண்ணை பற்றி அவதூறு போகிறா, உமன் ஹராஸ்மெண்ட்டில் பிடிச்சி இவனெல்லாம் உள்ளே போடணும். சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், முக்தாருக்கு ஒரு நியாயமா? இவனை எப்போ பிடிச்சி உள்ளே போட போகிறீங்க?
கண்டிப்பாக அந்த பெண்மணி இவன் மேலே புகார் கொடுக்கணும். இன்றைக்கி சவுக்கு மீடியாவை நாலா பக்கமும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட அந்த பெண் வெளியில் வந்து முக்தார் மேலேயும் பிரதீப் மேலேயும் புகார் கொடுக்கணும். இது வந்து பெண்களை அசிங்கமாக பேசுறது இல்லையா? குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட பேரை சொல்லி நீ பேசியிருக்க. அது என்னப்பா, ஒரு பெண் விவாகரத்து ஆயிட்டா அப்படின்னாக்க அவன் இன்னொருத்தனோட தொடர்பில் இருப்பா அப்படிங்கிறது தான் அர்த்தமா? அவங்களுக்கு 1008 காரணங்கள் இருக்கக்கூடாதா? ஏன் பெண்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு 1000 காரணம் இருந்திருக்கும். அவங்க கணவர் அவருக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கலாம், இல்லை அவர் ஒரு வேலை வெட்டிக்கு போகாதவராக இருந்திருக்கலாம், வாட் எவர் மேபி, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்க முறைப்படி நீதிமன்றத்தின் மூலமாக விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இதையும் அந்த பையன் தான் சொல்கிறான் டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு. டைவர்ஸ் ஆகிட்டாலே பெண்களை கேவலமாக தான் பார்ப்பீங்களாடா? கூட பிறந்த ஆயி, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் இவங்களை தவிர மீதி எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பீங்களா? என்னடா உங்களோட பார்வை? ஏன்டா இவ்வளோ கேடுகட்டு இப்போ அலையிறீங்க? நீங்கள் கேட்டால் ஊடகவியலாளர்னு வெக்கமே இல்லாமல் வெளியில் சொல்லிட்டு தெரியுறீங்க. இப்படி தான் பேசுவீங்களா? அதே பேட்டியில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது. சவுக்கு சங்கர் அதிமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் திமுக பேசுகிறாரு. சவுக்கு சங்கர் பணம் கொடுத்தா பேசுவார். இது பேசுறது யாருன்னா முக்தார். இதே முக்தார் கிட்ட திருப்பி கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏண்டா கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி அப்போ சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு எதிராக பேசினாரே, அப்போ திமுகவிலேருந்து பணம் கொடுத்தது யார்? முக்தாரால் சொல்ல முடியுமா? அப்போ திமுக காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு சவுக்கு சங்கர் பேசினாரா? அப்போ அந்த திமுகவிலேருந்து பணம் கொடுத்தவன் யாரு? இப்போ கேள்வி கேட்குறல்ல, ராஜன் சத்தியம் கொடுத்தாரா, சிங்கே ராமச்சந்திரன் கொடுத்தாரா, இல்லை செங்கோட்டையன் இல்லை எடப்பாடி கொடுத்தாரா? வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல. 2021 முன்னாடி எங்கடா போனீங்க நீங்களாம் மீடியா உலகத்தை வச்சுக்கிட்டு? வாயை துறக்காம ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். இதை தாண்டி நீங்கள் மீடியாவில் பேசுனது அப்படி என்னடா? அன்னைக்கு பேச வேண்டியதானே சவுக்கு சங்கர் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் அதிமுகவுக்கு எதிராக பேசுறாருன்னு. இப்போ மட்டும் வந்துடுது. ஏன்னா அப்படி அறிவாலயத்தில் அடப்பு எடுக்கிறதுக்கு பேர் மீடியா வேலையாடா? அறிவாலய கொத்தடிமைகளாக இருந்துக்கிட்டு மீடியாவுக்கு 4 பேர் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுகிறேன், நடுநிலையில் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் சிக்கிட்டா சவுக்கு சங்கர் இன்னைக்கு சிறையில் இல்லை. வெளியில் இருக்கும்போது நீங்கள்லாம் பேசியிருக்க வேண்டியதானே. சவுக்கு கஞ்சா அடிப்பாரா? சவுக்குக்கு பெண் தொடர்பு இருக்கா? இதில் சவுக்கு வந்து அந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் பணம் வாங்கிட்டு தான் பேசினார் அப்படின்னு இந்த பிரதீப் சொல்கிறான். அப்போ நீ சவுக்கு கூட தானடா இருந்த? சரி, வாங்கின பணத்தில் சவுக்கு உனக்கு எவ்வளோடா கொடுத்தாரு? இப்போ முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. சவுக்கு மாதிரியான ஒரு நபர் பிரதீப் மாதிரி ஒரு அல்ல கையை கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போது பர்சனல் விஷயங்களெல்லாம் இந்த மாதிரியான அல்ல கைகளுக்கு தெரிகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இவன் அல்ல கை இல்லை, அவருக்கு ஒரு வலதுகரமாகவே இருந்தான்னா இவனுக்கு நம்மளை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதால இவனை வெளியில் விடவே மாட்டாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் சப்போர்ட் பண்ணி கைக்குள்ளே வச்சுப்பாங்க. இதுதான் சவுக்குக்குன்னு இல்லை, உலக வழக்கமே இதுதான். இவன் என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வெளியில் வந்து ஸ்ரீமதி விவகாரத்தில் பணம் வாங்கினார். சரிடாப்பா, நீ அப்போ அங்கே தானே இருந்த, நீ எவ்வளோ பணம் வாங்கின? இதில் இன்னொன்று பார்த்துங்க, ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் ஸ்ரீமதி விவகாரத்தில் பணம் வாங்கிட்டு பேசினார். ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸு ஸ்ரீமதிக்கு ஆதரவா அத்தனை வீடியோ போட்டிருக்காரு. அந்த கன்னியாகுமரி பள்ளிக்கு எதிராக தான் வீடியோ போட்டாரு. சவுக்கு சங்கர் மட்டும்தான் ஸ்ரீமதிக்கு எதிராகவும் அது தற்கொலை அப்படின்னு பேசினாரு. ஆனா ஃபெலிக்ஸ் இதை கொலை அப்படின்னு தான் பேசினாரு. பல மீடியாக்களுக்கு அப்ப காவல்துறையை எச்சரிக்கை விடுத்திருந்தது. அப்படி காவல்துறை எச்சரிக்கை விடுத்த மீடியாக்கள்ல ரெட்பிக்ஸும் ஒண்ணு. இதை சவுக்கு சங்கரே சொல்லியிருந்தாரு. சில சேனல்கள் வந்து இதை வேணும்னே பரப்புறாங்க, அதுல ரெட்பிக்ஸும் ஒன்று அப்படின்னு வரிசையா அந்த சேனல் பேரை அந்த வீடியோவில் சவுக்கு சொல்லியிருப்பாரு. ஜீவா டுடே, ரெட்பிக்ஸு, இது மாதிரி பல சேனல்களோட பேரே சொல்லியிருப்பாரு. ஆனால் கன்னியாகுமரி பள்ளிக்கூடத்தில் ரெட்பிக்ஸும் பணம் பெரிக்ஸும் பணம் வாங்கியிருந்தாருன்னா ஏன் வாங்கின பணத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் ஸ்ரீமதிக்கு விசுவாசமாக ஃபெலிக்ஸ் இருந்திருக்கணும்? வாய் இருக்கு, மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாந்தி எடுத்து வைப்பீங்களா நீங்கள் உங்கள் இஷ்ட கூந்தலுக்கு? கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? சவுக்கு விவகாரம் அப்படிங்கிறது கைது நடந்துருச்சு, அவர் கை உடைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மனித உரிமை மீறல். அது எல்லாத்தையுமே வந்து நீதியரசர்கள் பார்த்துக்க போகிறாங்க, நீதிமன்றம் பார்த்துக்க போகுது. இது பழிவாங்கும் நடவடிக்கை, இன்னும் பல வழக்குகள் போடப்படும். அதை அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெளியே வர போகிறாரு. அதுக்குள்ள ஒருத்தன் இங்கே சவுக்கு கஞ்சா வச்சிருந்தாருங்கிறான், சவுக்கு வீட்டில் பார் இருக்குங்கிறான். இல்லை இந்த தமிழா பாண்டியன் சவுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு பார் இருந்ததா, இவரும் போய் ஒரு கட்டிங் போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு இந்த பிரதீப் சொல்கிறப்ப சவுக்கு சங்கர் சரக்கு அடிக்கிறத விட்டே 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறான். ஒருத்தர் பார் இருக்குங்கிறாரு, ஒருத்தர் அவருக்கு சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்கிறாரு. என்னையா அது நடக்குது? சொகுசு பங்களா இருக்குதான். ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து சொந்தமாக கட்டடம் வாங்கிட்டாராம். பல ஆண்டுகளாக ஊடகம் வச்சுருக்காங்க.
அவங்களுக்கு சொந்த தொழில் இருக்குது, விவசாய பண்ணை நிலம் வச்சுருக்காரு, ஊரில் நிலத்தை விற்றுட்டு கூட வந்து வாங்கியிருக்கலாம். சென்னையில் இடம் வாங்குறவன் பூரா தப்பாக தான் வாங்குறான்னா உங்களோட பார்வை முதல்ல தப்புப்பா. 1.25 கோடி ரூபா அந்த ஆஃபீஸ் மதிப்பு வரும் என்ற அரசியல்வாதிகள் கொத்தி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் மணல் கரிகாலன் சந்திச்சாராம், ராமச்சந்திரன் சந்திச்சாராம், இப்படிலாம் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி தான் இந்த மணல் மாஃபியா இருக்குங்கிறத வெளியில சொன்னதே சவுக்கு தான்டா. இல்லாட்டி இந்த கரிகாலனோட பேர் வெளியில வந்திருக்குமா, ராமச்சந்திரனோட பேர் வெளில வந்திருக்குமா, ரத்தனத்தோட பேர் வெளியில வந்திருக்குமா? இந்த விவகாரமே வெளில வந்திருக்காத. சவுக்கு சத்தம் போடாமலே அப்படி செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாமே. அதோட காசா கிராண்டேவுக்கு ஆதரவாக தான் இவர் ஜி ஸ்கொயருக்கு எகென்ஸ்டாக இருக்காரன். என்ன நடக்குது? ஒருத்தர் சிக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக 4 பக்கமும் உட்காந்து நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்கறதுக்கு மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கேனையன்னு நினச்சிக்கிட்டீங்களா என்ன? எனக்கு எதுவுமே புரியலையே. ஒன்று முதல்ல தெரிஞ்சுங்க, சும்மா ஊடகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சாதாரணமான ஒரு சின்ன யூடியூபர், ஒரு செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுங்கும் போது பல ஊடகங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? இப்போவும் சொல்கிறேன், ஊடகங்களில் பேசக்கூடிய உங்களை விட என்னை விட பார்வையாளர்களுக்கு அறிவு அதிகம். இன்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் விவகாரம், பரந்தூர் விமான நிலையம், இந்த மேல்மா விவகாரம், இந்த சைனைடு கலந்த டாஸ்மார்க்கில் சரக்கில் சத்தது, இந்த கள்ளசாராய சாவுகள், இது எல்லாத்தையும் பற்றி பேசின ஒரே நபர் சவுக்கு தான். வேற யார் பேசுனீங்க? எல்லாருமே அறிவாலயத்துக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. மீடியாக்கள் அப்படிங்கிற போர்வையில் நீங்கள் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா? கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன்னு இந்த பையன்கிட்ட சொன்னேன் தெரியுங்களா? அதை நம்ம அப்புறம் கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த பையன் கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வைக்கிறான். நீ இருக்கும்போதே இதெல்லாம் தெரியுமே, அப்போ சொல்லி திருத்தி இருக்க வேண்டியதானப்பா சவுக்க. வாக்கரிசி போட்டுக்கிட்டு இருந்தாரா அவனுக்கு? அப்பப்போ நாய்க்கு பிஸ்கட் போடுறாப்புல போட்டுக்கிட்டு இருந்தாரா? இப்போ பிஸ்கட் இல்லைங்கிறதுக்காக கடிக்க ஆரம்பிக்கிறியா? உன்னை கேட்கணும்னு நினச்ச கேள்வி ஒன்று தான் தம்பி, நீ திங்கிறது சோறா இல்லை வேறா? அதே மாதிரி மற்ற வெறிநாய் மாதிரி கடிக்கக்கூடிய மொத்த மீடியாக்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தான் நிற்கணும். கனியாமூர் பள்ளி விவகாரத்தில் பணம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட, அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் அவங்க நிலைநாட்டிடுவாங்க. ஆனால் ஸ்ரீமதி கிட்ட பணம் இல்லை, நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும்னு முக்தார் இதே பேட்டியில் சொன்னிய. இப்போ பாதிக்கப்பட்டது சவுக்கு. சவுக்கு பின்னாடி நிற்காம நீ ஏன்பா திமுக பின்னாடி நிற்கிற? சவுக்கை விட திமுக கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்கா? அவங்களால நீதியை நிலைநாட்ட முடியாதா? மொத்த மீடியாக்காரர்களுக்குமே ஒரே ஒரு குறை தான். என்ன குறை தெரியுமா? உங்களை எல்லாம் பார்த்து பூ அப்படின்னு துப்ப விஜயகாந்த் கேப்டன் மாதிரி ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறது தான்.